ரொம்ப அருமையான பட்டிமண்டபம். ரெண்டு அணியிலையும் ரொம்ப சிறப்பாக வாதிட்டார்கள். அதில் இவங்க 3 பேருக்கும் நாம ரொம்ப தனியாக ஒரு பாராட்டு சொல்லணும். ஏன்னா பிளைனாக பட்டிமண்டபம் பேசுகிற எல்லாருக்குமே தெரியும் தலைப்பு அவங்களுக்கு சாதகமாக இல்லை. ஆனால் பலவீனமான கட்சியில் ஒரு தியாக உணர்வோடு வந்து பேசினாங்க பாருங்க, அதுக்கு தனியாக ஒரு கைதட்டல் கொடுத்து பட்டிமண்டபத்தை நிலநிறுத்துறதுக்காக பாடுபட்டாங்க இல்லையா, அவங்களுடைய தியாகத்துக்கு ஒரு தனி மரியாதை கொடுக்கணும். அதுல உமா தான் ரொம்ப சீரியஸா அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது தோக்குற கட்சியும் நம்ம காப்பாத்திரணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி எடுத்து நல்லா பண்ணாங்க. அதுக்காகவே ஒரு வெற்றி அவங்களுக்கு கொடுத்துடலாம். அந்த வகையில் ஒரு தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய உழைப்புக்கு தனியா ஒரு வெற்றி கொடுக்கலாம். பாரதி படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும், அதனால நமக்கு புரிகிற மாதிரி தோணும். என்னுடைய சகோதரர் ஸ்டாலின் சொன்னார் பாருங்க, குணசேகரன் கோனார் நோட்ஸ் இதுக்கு தேவையா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பா தேவையில்லை. கோனார் நோட்ஸ் எப்பவுமே தேவையில்லை, பாரதிக்கு தேவையே இல்லை. ஒரு சின்ன வரி உங்களுக்கு யாருக்கா தெரியாதா? வாழிய செந்தமிழ் அர்த்தம் வேணுமா? வாழ்க நற்றமிழர் இதுக்கு ஏதாவது உரை வேணுமா? வாழிய பாரத மணித்திருநாடு இதுக்கு ஏதாவது விளக்கம் வேணுமா? ஒன்னும் வேண்டாம். பாரதி புரிஞ்சு போச்சு இல்ல. நான் சொல்றேன், பாரதி புரியறதுக்கு 50 வருஷம் ஆச்சு. இத பாரதி எழுதி 50-55 வருஷத்துக்கு பிறகுதான் புரிஞ்சுது. என்ன தெரியுங்களா, எனக்கு அரசியல் கிடையாது, நான் கட்சி அரசியல் சார்ந்தவன் இல்லை. நான் ஓட்டு போடும் போது மட்டும்தான் ஒரு கட்சியை பற்றி சிந்திப்பேன். அப்ப கூட வேட்பாளரை பற்றி தான் நான் சிந்திப்பேனே ஒழிய எனக்கு கட்சி 2ஆம் பட்சம். என்னுடைய அணுகுமுறை அது. அந்த வேட்பாளர் எப்படின்னு பார்த்து ஓட்டு போடுறதோட எனக்கு அரசியலுக்கு உள்ள தொடர்பு முடிஞ்சு போகுது, அவ்வளவுதோட முடிஞ்சு போச்சு. இப்ப நான் சொல்ல வர செய்தி நாட்டு நலன்ல அக்கறை வச்சு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. இந்த நாட்டில் மிக நீண்ட காலம் மத்தியில இருந்து ஆட்சி செய்த ஒரு இயக்கம் உங்களுக்கு தெரியும், தேசிய இயக்கம். அவங்க ஆரம்பத்தில் தேசத்துல வந்து வளர்ந்து ஆட்சியை எல்லாம் கைப்பற்றிய பிறகும் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களுக்கு இடம் இல்லாம போச்சு. ஏன் போச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா தமிழ் மொழி மேல அவங்களுக்கு மரியாதை இல்லை. உண்மைகளை உண்மையா தான் நம்ம சொல்லணும். அவன் எடுத்த எடுப்பிலே பாரத் மாதா கி ஜே அப்படின்னா தமிழ் அம்போன்னு விட்டான். இது திராவிட இயக்கங்களுக்கு துணையா இருந்தது. உடனே தமிழ் அப்படின்னு அவங்க எடுத்தாங்க பாருங்க, தேசிய இயக்கம் அவுட்டு. அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும், என்ன நம்ம என்னதான் பாரத் மாதா கி ஜேனாலும் கூட தாய் தமிழ் வாழ்கன்னு சொல்லி இருக்கணுங்கிறது தேசிய இயக்கத்துக்கு தெரியல. ஆட்சியை இழந்தார்கள். வாழிய செந்தமிழ் என்ற பாரதியின் வரி தேசிய இயக்கத்துக்கு புரிவதற்கு 50 ஆண்டுகள் ஓடி போய்விட்டன. திராவிட இயக்கம் வந்தது, வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், தமிழர், தமிழ் இனம், தமிழர் அப்படின்னாங்க. அப்புறம் என்னன்னா அதோட வண்டி பிரேக் டவுன். இந்தியா இந்தியா அதெல்லாம் வாழ முடியாது, எங்களுக்கு வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர் அப்படின்னு. சார், திருப்பூர்ல ஒரு பஸ் எடுத்தா மெட்ராஸ் வரைக்கும் அது போகணும்னா அந்த பஸ் போகும்போது சேலத்தில் நிக்கணும்னா நிக்கணும். ஏன் சேலத்தில் 2 பேர் இறங்கணும். அப்புறமா அது வேலூர்ல நிக்கணும்னா நிக்கணும். 4 பேர் இறங்கணும்னா இறங்கணும். அங்க 2 பேரை ஏத்தணும்னா ஏத்திக்கணும். நேரம் இங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பாரத் மாதா கி ஜேன்னு டெல்லியில கொண்டு போய் விட்டா வாழிய செந்தமிழ் இல்ல, வாழ்க நற்றமிழர் இல்ல, பஸ் அவுட்டு. சரிதான் மாத்தி இவங்க கையில கொடுத்தா இது திருப்பூர் தாண்டி ஈரோட்லயே பிரேக் டவுன். ஏன் அது போக மாட்டேங்குது, டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது, போக வேண்டிய இடத்துக்கு போக மாட்டேங்குது. ஒழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர்னு. இப்ப நான் சொல்றது எவ்வளவு பெரிய சீக்ரெட் பாருங்க. 50 ஆண்டுகளுக்கு பிறகுதான் 2 இயக்கங்களுக்கும் புரிந்தன. என்ன, தமிழ் இல்லாததால் நாம் காணாமல் போய்விட்டோம் என்று தேசிய இயக்கங்களுக்கு புரிவதற்கு தாமதமாயிற்று. என்ன இருந்தாலும் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுவதை விட மையத்தில் பதவி பெறுவது முக்கியம் என்ற எண்ணம் திராவிட இயக்கங்களுக்கு வருவதற்கு 50 ஆண்டு ஆகிவிட்டது. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடுன்னு பாரதியின் 2 வரிகள் புரிவதற்கு 2 பேர் இயக்கங்களுக்கே 50 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்றால் பாரதியை நீங்கள் சுலபமாக எடை போட முடியுமா? அவனுடைய ஒவ்வொரு கருத்தும் ஒரு பாராளுமன்ற சட்டத்தை விட வலிமையானது. ஒரு சிந்தனையாளன் எழுதினா, இந்த உலகத்தின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியவன், இந்த உலகத்தின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியவன் நாளை ஒரு விஞ்ஞானியாக இருக்க மாட்டான், ஒரு கவிஞனாகத்தான் இருப்பான். இந்த உலகத்தின் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியவன் ஒருபோதும் ஒரு விஞ்ஞானியாக இருக்க மாட்டான், அவன் அப்போதும் ஒரு கவிஞனாகத்தான் இருப்பான். இப்படி எல்லா காலத்தை பற்றியும் சிந்தித்து கருத்தை சொல்லக்கூடிய வலிமை தனிப்பெருமை. இவங்க சொன்னதுல ஒரு உண்மை நம்ம மறுக்கவே முடியாது. நாடு முன்னேறி கொண்டே இருக்கல, எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது.
அன்னைக்கு நம்ம போன சாலைகள் இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு போன வசதியை விட நல்லா இருக்கு. ஒரு காலத்தில் நீங்க போய் இங்க பதிவு பெய்யறதுக்கு போய் பாருங்க, வரிசையில் நின்று பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ரயில கேட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த புகை வண்டியை பத்தி கேட்டீங்கன்னா ஒரு பெரிய பேரேடு வச்சு புரட்டி புரட்டி உங்களுக்கு 7ஆம் தேதி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இல்லம்பா, அப்ப 8ஆம் தேதினா மறுபடியும் போச்சு, இன்னொரு பெரிய நோட் புக்கை எடுத்து வச்சு மறுபடியும் புரட்ட ஆரம்பிப்பா. இப்ப எவ்வளவு வினாடியில வேகம் முடியுது, எத்தனை விதமான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. தேசத்தினுடைய சாலைகள், தேசத்தினுடைய தொழில்நுட்பங்கள், தொலைக்கருவி தொடர்புகள், அப்புறம் பலவிதமான உணவு பண்டங்கள் அப்புறம் வளர்ந்துருக்கு. வளரலாம் சொல்ல முடியாது. அதுல 2 விஷயம் அவங்க ரொம்ப கூர்மையா வச்சாங்க. என்ன? பாரதியின் வழியில் வளர்ந்திருக்கிறதா அப்படிங்கறத பார்க்கணும் அப்படின்னார் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர். பாரதியின் திட்டமிட்ட வழியில், பாரதியின் அந்த லட்சியத்தில், அது முக்கியம். ஸ்டாலின் குணசேகரன் ரொம்ப அழகா இன்னொரு கருத்து சொன்னார். என்ன சொன்னார்னா, வளர்ந்திருக்கிறது என்பதை நாங்கள் மறுக்கவில்லை, வளர்ந்ததின் பலனை ஒரு 20% மக்கள் தானே அனுபவிக்கிறார்கள், 80% அனுபவிக்கவில்லையே, அது எப்படி வளர்ச்சியாக இருக்க முடியும் என்ற விவாதத்தை முன்வைத்தார். இது 2 யோசிக்கணும். இவங்க சொன்ன கருத்தை மறுக்கிறதுக்கு இல்ல, நாடு வளர்ந்திருக்கு, முன்னேறி இருக்கு எத்தனையோ பொருளாதார ரீதியா, ஆனா அதன் பலன் எத்தனை மக்களுக்கு போயிருக்கிறது. நீங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத யோசிக்கணும். ஒரு காரணம் எல்லாத்துக்கும் அரசு மேல குற்றம் சொல்லலாம், அது ரொம்ப சுலபம். நம்ம ஐயா ராமலிங்கம் சொன்னார் பாருங்க, டயர் சைக்கிள் டயர் பஞ்சனா கூட பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாரு, அவர் தான் ஒன்றும் பண்றது இல்லைன்னு முடிவோடு இருக்கிறாருல்ல, நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாதுங்கிற ஐடியாவோட இருக்கிறாரு. அப்புறம் அவர் பிடிச்சி என்ன பண்ற நாம ஏதாவது பண்ணி ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றதுங்கிற ஐடியால, எதுவும் பண்ணாம இருந்தா தான் நம்ம இருக்கவே முடியும் அப்படிங்கிற ஐடியால தெளிவா இருக்காரு அவர் பாட்டுக்கு. அதை விட்டுட்டு அவர் என்ன பண்ணுவாரு, சைக்கிள் டயர் பஞ்சரானா கூட அவர் கேட்கிறாருன்னு ராமலிங்கம் ரொம்ப வருத்தமா சொல்றாரு. நம்மால் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் தான் சொல்றா, நீ என்ன பண்ண, நீ என்ன வகையில உன்னுடைய தர்மத்துக்கான போராட்டத்தை நடத்தின. நான் ஒரு செய்தி சொல்றேன், தவறா நினைக்காதீங்க. நம்ம திரைப்படங்கள் ஒரு 50 ஆண்டு காலமா வந்த திரைப்படங்கள் முழுக்க பாருங்க, திரை இலக்கியம் நம்முடைய வாழ்க்கை மனோபாவத்தினுடைய பிரதிபலிப்பு. நீங்க திரைப்படத்துல எல்லாம் பாருங்களேன், ஒரு ரவுடி நீளமா முடிய வளர்த்திருப்பான், ஒரு காலில் கடுக்கன் போட்டிருப்பான், பொம்பளைய முறைச்சு பார்ப்பான், அவன் அங்கேருந்து அவளை கையை பிடிச்சி அப்படி இழுப்பான், தெருவில் தரன்னு இழுப்பான். இதெல்லாம் பண்றதுக்குன்னு ரெடியா செட் பண்ணி அப்படி அந்த சினிமாவில் அனுப்புவான். அப்படி அனுப்பும்போது எல்லா ஜனங்களும் அப்படியே ரவுண்டு கட்டி அப்படியே ஓரமா ஒதுங்குவாங்க. எல்லா படத்துலையும் வரும், அப்படியே ஒதுங்குவாங்க. எல்லாம் ஒதுங்கி முடிச்சதுக்கு அப்புறமா அங்கேருந்து ஒரே ஒருத்தன் அந்த கையை அப்படி மடிச்சுக்கிட்டு அப்படி மேலேருந்து அப்படி பாஞ்சு அப்படி இறங்குவான். அவன் வர வரைக்கும் இந்த 500 நாயும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கும். 500 நாயும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கும். அவன் வானத்திலேருந்து அப்படி பறந்து அங்கேருந்து டம்முன்னு அப்படி அடிப்பான். இதை பார்த்த உடனே நம்முடைய ரசிகர் பெருமக்கள் எல்லாருமே சந்தோஷத்துல கை தட்டுவாங்க. என்ன பதிஞ்சிருக்கு, எப்போது அதர்மம் நடந்தாலும் எவனோ ஒருவன் காப்பாற்ற வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்புகிறார்களே ஒழிய, அந்த எவனோ ஒருவன் நானும் தான் என்ற எண்ணம் இந்த நாட்டு மக்களுக்கு வரவே இல்லை. எவனோ ஒருத்தன் காப்பாற்றணும், உதவாங்கன்னா அவன் வாங்கணும், உள்ள போனா அவன் போகணும். இவன் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்துட்டு அப்புறம் தோல்ல தூக்கி வச்சு ஊர்வலமா வேணா கொண்டாடுவான். அப்ப நம்முடைய மக்கள் மனதில் என்ன விதைச்சிருக்கிறோம், எவனோ கதாநாயகன் என்ற எண்ணத்தை விதைத்தோமே ஒழிய, நீ ஒவ்வொருவனும் கதாநாயகன் என்று விளங்கினால்தான் ஜனநாயகம் மலர்ந்திருக்கிறது என்பது பொருள். பாரதி ஆளும் வர்க்கத்தை எவ்வளவு கண்டிச்சான், ஆளும் வர்க்கமாக ஆங்கிலேயர்கள் இருந்ததை கண்டு அவ்வளவு கொதிச்சு எழுந்து கண்டிச்சான். உங்களுக்கு நாங்க என்ன அடிமையாட, நாங்க எதுக்குடா உங்களுக்கு தாழ்ந்து போகணும்னு கேட்டா. இப்ப கூட யோசிச்சு பாருங்க, நான் சொல்லுகிற வார்த்தை கொஞ்சம் தடிப்பா கூட இருக்கலாம், ஆனா நீங்க யோசிக்க வேண்டிய வார்த்தை. இந்த நாட்டில் தேர்தலில் நின்று நம்மிடத்தில் வாக்கு கேட்டு மேலே போகிறவர்கள் நம்முடைய எஜமானர்களா, நம்முடைய ஊழியர்களா? இந்த தேசத்தில் நம்மிடத்தில் வாக்கு கேட்டு ஒரு பதவியில் போய் உட்காருகிறவர்கள் நம்முடைய எஜமானர்களா, ஊழியர்களா? அவர்களை எஜமானர்களாக நினைக்கிற வரை அடிமைத்தனம் நமக்கு போகவில்லை என்று பொருள். அவர்கள் நமது முதல் வேலைக்காரர்கள் என்ற எண்ணம் என்றைக்கு எல்லா இந்தியனுக்கும் வருகிறதோ அன்றுதான் உண்மையான சுதந்திர தினம். ஏன், என்னால் நியமிக்கப்பட்ட என்னுடைய ஊழியன். சார், மக்கள் இடத்துல கஷ்டப்படுறாங்கன்னா இவங்க எதுக்கு தலைவர்களை போய் பார்த்து மனு கொடுக்கணும்? தலைவர்கள் மனுக்களை வாங்க வேண்டும். ஏன், இந்த மக்கள் எஜமானர்கள், இது ஜனநாயக நாடு. ஒரு பகுதியில் மக்கள் வருத்தமா இருக்கிறாங்க அப்படின்னா, அது அண்ணா ஹசாரேவா இருக்கலாம், கெஜ்ரிவாலா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க ஏதோ ஒன்று கேட்கிறாங்கன்னா மனுக்களை பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான் அமைச்சர்கள் கடமையை ஒழிய, என்னிடத்தில் கொடு என்று சொல்வதற்கு அவர்கள் நம் எஜமானர்கள் அல்ல, நம்முடைய ஊழியர்கள் என்ற எண்ணம் மக்களுக்கு வரணும், அவங்களுக்கு வரணும். அப்பதான் ஜனநாயகம் அரும்பி இருக்குன்னு அர்த்தம். மக்கள் தலைவர்கள் அர்த்தம்.
நான் சொல்லட்டுமா, நான் ஏன் பிரதம மந்திரியாக வருவதில்லை அப்படின்னு ஒருத்தர் கேட்டா, எனக்கு வருவதற்கு விருப்பமில்லை என்று 50 கோடி மக்களும் நினைப்பதுதான் ஜனநாயகம். வந்துவிட்டவர் பெரியவர் என்று பொருள் அல்ல. மற்ற 60 கோடி பேருக்கும் வருவதற்குரிய தகுதி இருக்கிறது, வருவதற்குரிய விருப்பம் இல்லை என்பதுதான் உண்மையான ஜனநாயகமே ஒழிய அவர்கள் வழி இல்லாததால் வரவில்லை என்று பொருள் அல்ல. ஒரு ஜனநாயகத்தினுடைய உண்மையை நமக்கு இன்னும் பூர்ணமா புரியலையே. மக்களுடைய மனோபாவத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழ வேணும். யாரோ வந்து மாற்றத்தை நிகழ்த்தணும் எதிர்பார்க்க கூடாது. ஒன்றும் வேண்டாம் சார், நீங்க இந்த நாட்டில் பாகிஸ்தான் சண்டை வந்ததுன்னா தேசபக்தி எல்லாருக்கும் பொத்துக்கிட்டு வருது. சீனாக்காரன் அந்த பக்கம் ஏதாவது பிடிச்சான்னா எல்லாருக்கும் உடனே தேசபக்தி அப்படியே பொத்துக்கிட்டு வருது. எல்லாம் இந்தியா பாடுவோம் விடுதலை அப்படிலாம் பாடுறான். ரைட்டு, ஏன் நீங்க பாகிஸ்தானை கோச்சிக்கிறீங்க? உங்க தேசத்துல ஒரு பகுதியை திருடுறான், நாடு திருடி. உங்க நாட்டில் ஒரு அரை அங்கலம் திருடிட்டான், உங்க நாட்டில் ஒரு முக்கால் அங்கலம் திருடிட்டான், உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இந்தியாவில் பல இந்தியர்களே தங்கள் நாட்டை திருடிக்கொண்டே இருக்கிறார்கள், நாடு திருடிகள். எப்படி திருடுறான்? நான் கேட்கிற கேள்வி கொஞ்சம் கசப்பா இருக்கலாம். வீடு கட்டும் போது சார், உங்க வீட்டை நீங்க எப்படி கட்டணும்? உங்களுடைய எல்லைக்குள்ள கட்டணும். படி எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? உங்க வீட்டுக்குள்ளே இருந்து படி ஆரம்பிக்கணும். இன்றைக்கு வீடு கட்டுகிற பல பேர் பிளாட்பாரத்திலேருந்து படி ஆரம்பிக்கிறான். அவன் வீடு முழுக்க அவனுக்கு இருக்கணுமா? எவனோ நடந்து போக வேண்டிய பிளாட்பாரத்தில் இவனுடைய படி இருக்குமா? மறந்து விடாதீர்கள், பாகிஸ்தான் மட்டுமே நாடு திருடி அல்ல, பிளாட்பாரத்தில் படி கட்டி இருக்கிற ஒவ்வொருவனும் நாடு திருடி. நீ நாட்டின் ஒரு பங்கை உனக்கு திருடி கொள்ளுகிறாய், தவறுதானே? நான் இதே படி என்ன கொஞ்சம் மேல போய் சொன்னா பல பேருக்கு வருத்தம் வரலாம். என்ன, பிளாட்பாரத்தில் ஒரு பிள்ளையார் கோயில், பிளாட்பாரத்தில் ஒரு மாரியம்மன் கோயில், பிளாட்பாரத்தில் வந்து ஒன்று இப்போ அவங்க பச்சையா ஒரு இதாக போட்டு ஒரு கொடியை போட்டு நட்டுறாங்க, பிடிச்சிக்கிறாங்க. வேளாங்கண்ணி மாதாவை வச்சு ஒருத்தர் பிடிச்சிக்கிறாங்க. எந்த மதத்தின் பேரால வேணாலும் இருக்கலாம். பிளாட்பாரம் எல்லாரும் நடக்க வேண்டிய இடம். அதுக்கு என்ன சொல்றோம்? எங்களுக்கு தெய்வ பக்தி ஜாஸ்தி, நாங்கள் பிளாட்பாரத்தில் எங்க சாமியை வச்சு கும்பிடுறோம். நடந்து விடாதீர்கள். அவர்கள் தேசபக்தி அவர்கள் தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், அவர்கள் தேசபக்தி இல்லாதவர்கள். தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லலாம், ஆனால் அவர்கள் தேசபக்தி இல்லாதவர்கள். நீ தேசபக்தி இருந்தால் எல்லோருக்கும் உரிய இடத்தில் எப்படி ஒரு தனிப்பட்ட வழிபாட்டு பொருளை உள்ளே கொண்டு வந்து வைப்பார். அது எல்லாரும் நடந்து போற இடம், நாத்திகன் உட்பட. அப்ப நம்ம பிளாட்பாரத்தில் போய் இடத்தை பிடிக்கலாமா? அப்ப பிளாட்பாரம் எல்லாருக்கும் பொதுவான விஷயம் இல்லையா? எனவே நாடு திருடி என்பவன் அந்நியன் அல்ல. சொந்த மண்ணிலேயே நாடு திருடுகிறவர்கள் பல வடிவத்தில் இருக்கிறார்கள். இந்த உணர்வு மக்களை விட்டு மாறணுமா, மாற வேண்டாமா? கண்டிப்பாக மாற வேண்டிய ஒன்று. நான் சொல்லுகிற கருத்தை கொஞ்சம் பரிசீலனை பண்ணி பாருங்க. நாம மாறாம எப்படி ஜனநாயக நாட்டில் எல்லா மாற்றமும் வர முடியும்? ஒரு ரயில்வே கேட் இருக்கு. ரயில்வே கேட்ல நீங்க வந்த உடனே வண்டி எப்படி நிறுத்தணும்? எதிர்பக்கம் வர்றவன் வண்டி எப்படி நிறுத்துவான்? இடது பக்கமா வந்து வண்டியை நிறுத்துவான். அப்ப ரயில்வே கேட் திறந்த உடனே இவனும் போயிடலாம், அவனும் போயிடலாம். நல்லா யோசிங்க. ஒரு ரயில்வே கேட்ல 10 கார் நிக்குது. 11ஆவதா வர்றவன் பின்னாடி நிறுத்துறானா? பின்னாடி நிறுத்துறானா? இவன் எல்லாம் என்னமோ மடையம் மாதிரியும் அவன் பெரிய அறிவாளி மாதிரியும் இத்தனை பேரையும் தாண்டி கொண்டாந்து இந்த இடத்துல நிறுத்திக்கிறது, கேட் திறந்த உடனே போகணும்னு. இவனையே மாதிரி அங்க ஒரு ஞான சூன்யம், அவன் வந்து அந்த பக்கம் நின்னுக்க வேண்டியது. கேட்டை திறந்தா எவனும் போக முடியாது. 25 நிமிஷமா தகராறு. ஒரு வரிசையில கொண்டு வந்து வண்டியை நிறுத்தணுன்ற அறிவு கூட இல்லாத மக்கள், அந்த மக்களுடைய ஆட்சி நடைபெறுகிற நாடு எப்படி உயர முடியும்? ஒரு வரிசையில நிக்கணுங்கிற எண்ணம் கூட மக்களுக்கு இல்லைன்னா அப்படிப்பட்ட மக்கள் வாழ்கிற நாடு எப்படி பெரிய வளர்ச்சி அடைய முடியும்? ஐயா, நான் சொல்றேன் பாருங்க. ஆம்புலன்ஸ் போகுது இல்லையா? ஆம்புலன்ஸ் வண்டி போனா வழிவிடணும்னு ஒரு முறை இருக்கு, மரபு. ஒரு ஆம்புலன்ஸோட சங்கு ஊதுறது, அவன் பாருங்க போறவனுக்கு முதல்லயே சங்கு ஊதிடுறான். அவனாவது சவுண்ட் சிஸ்டத்தை கொஞ்சம் மாற்றி தொலைக்கலாம். சங்கு ஊதிக்கிட்டே போறான், அவனுக்கு இதாண்டா ஊத போகுது அப்படிங்கிறதுக்கு அடையாளமா அவன் சங்கு ஊதிக்கிட்டே போறான். அதை கேட்ட உடனே நீங்க உங்க வண்டியை ஒதுக்கணும். இது டிரைவிங் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒதுக்கி கொடுக்கணும் ஆம்புலன்ஸ் போறதுக்கு. ஆனா ஆம்புலன்ஸ் போகும்போது கூட ஒதுக்காம வண்டியை நிறுத்துறவன் அல்பம், மகா அல்பமான ஆள், ரொம்ப மோசமான ஆள், அல்பம். ஆனா இந்த அல்பத்தை விட இன்னொரு அல்பத்தில் அல்பம் ஒன்று இருக்கு தெரியுமா? அது யாரு? ஆம்புலன்ஸ் கிராஸ் பண்ற வேகத்திலேயே அதை ஃபாலோ பண்ணியே தானும் 4 பேர் போலாம்னு நினைக்கிறானே, அவன் எவ்வளவு பெரிய அல்பத்தில் அல்பம். அவனுக்கு தான் சங்கு ஊதுறான், உனக்குலாம் சீக்கிரமா ஊத போகுதுரா அப்படின்னு. அவன் இவனுக்கு ஊதுறானா இவனுக்கு ஊதுறான்னு தெரியல. ஆம்புலன்ஸ் வண்டி போற இடத்துக்குள்ள இடத்தை பிடிச்சிட்டு நம்ம போலாமா? நம்ம வரிசையில் நிக்க வேண்டாமா? அந்த பண்பாடு வேண்டாமா? அப்ப நீ இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துற ஒரு சின்ன விஷயம் பாருங்க. ஹோட்டல்ல காஃபி வாங்கிட்டு சொன்னா அந்த காஃபி வாங்குற பையன் 2 காபி வாங்கி 3 பேருக்கு கொடுத்துட்டு 3 காபி காசு வாங்குறான். ஊழல் எங்கேருந்து தொடங்கல?
ஊழல் எங்கே இருந்து தொடங்கல, மேலே இருந்து மட்டுமா தொடங்குது, கீழே தான் தொடங்குது. எங்க தொடங்கல ஊழல்ங்கிறது? இந்த தேசத்து மக்களுடைய ஆழ் மனதிலேயே ஒரு விதமான தவறான உணர்வு இருக்கு. நீங்க பாரதிய சரியா படிச்சா தெரியும். மக்களையும் திட்டுவான், நெஞ்சில் வீரம் இல்லார், அப்பன் 5 தலை என்பார் 6 தலை என்பார், கொஞ்சமோ பிரிவினைகள். இந்த மக்களை பாரதி அப்படி திட்டிருக்கான், கோவல திட்டிருக்கான், அரசாங்கத்தையும் திட்டிருக்கான். நான் பாரதியை ஏன் வேக்கிறேன் தெரியுங்களா? உலக வரலாற்றிலேயே அரசாங்கத்தை அண்டிக் கொண்டுதான் மக்களை திட்டியவர்கள் திட்டுவார்கள். ஏன்னா பாதுகாப்பு அரசாங்கத்தோட இருக்கிறது இல்லையா? மக்களை தழுவிக்கொண்டு புரட்சி செய்கிறவர்கள் மக்களை பாராட்டி கொண்டுதான் அரசாங்கத்தை திட்டுவார்கள். ஒரே சமயத்தில் மக்களையும் திட்டி அரசாங்கத்தையும் திட்டுகிற ஆன்ம தைரியம் உடையவன் மகாகவி பாரதி மட்டுமே. மக்களையும் பார்த்து என்னடா மக்கள் நீங்கள்லாம், என்னடா நீங்கள்லாம் மக்கள்னு கேட்பான். அரசாங்கத்தை பார்த்து நீ என்ன அரசாங்கம்னு கேட்பான். அந்த ஆண்மை, அந்த வீரம் ஒவ்வொரு மக்களுக்கு உள்ளேயும் வர வேண்டும் அல்லவா? ரொம்ப அழகா சொன்னாங்க. பாரதிக்கு ஜாதியில நம்பிக்கை இல்லை. அந்த பாரதிய கூட சார் ஒரு ஜாதியோடு ஐடென்டிஃபை பண்ணி இன்னைக்கு பேசுறாங்க சார். அந்த பாரதிக்கு ஏதோ ஒரு ஜாதி உணர்வு இருந்த மாதிரி கட்டுரை வருது, புத்தகம் வருது. இவ்வளவு பெரிய மனிதர்களை எல்லாம் நம்ம காயப்படுத்தலாமா? பாபு சிதம்பரம் பிள்ளையோடையும் எல்லாரோடையும் அன்பு நெருக்கமா இருந்த பாரதிய போய் அவருக்கும் ஜாதி உணர்வு மனசுல இருந்தது அப்படின்னா சொல்லலாமா? நீங்க பாரதி எவ்வளவு நுட்பமான கவிஞங்கிறதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் பாருங்க. ஒரு பாட்டு பாடுறார், அதாவது கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடின ஒரு பாட்டு மெட்டை எடுத்துக்கிட்டு இவர் பாடுறார். தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோடா. இது ஒரு பாட்டு, பாரதியாருடைய பாட்டு. அதுக்கு மேல குறிப்பு எழுதியிருக்கார் பாரதி. இதுக்கான மெட்டு எது தெரியுமா? கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடுன நந்தனார் சரித்திர கீர்த்தனையில் இருக்கிற மாடு தின்னும் உனக்கு மார்கழி திருநாளாங்கிற மெட்டு அப்படின்னு எழுதுறார். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? பாரதிக்கு என்ன மெட்டு பஞ்சமா? வேற புதுசா ஒரு மெட்டு போட முடியாதா? எதுக்காக கோபாலகிருஷ்ண பாரதியார் எழுதின மாடு தின்னும் புலையா உனக்கு மார்கழி திருநாளாங்கிற மெட்டுல தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர திருநாளோன்னு அதே மெட்டை எடுத்து பாரதி பாடினான்னு ஒரு வினாடி யோசிச்சா அவன் என்ன சொல்ல வர்றான்? உங்க ஊர்லயே ஒரு நந்தனை பார்த்து நீ தாழ்த்தினதாலதான் வெள்ளக்காரன் ஒன்ன தாழ்த்தினா, அதுக்கு காரணமே அதுதான்டான்னு சொல்றதுக்காகத்தான் அந்த மெட்டில் இந்த பாட்டை பாரதி எழுதி காட்டணும். ஏன்? உங்க ஊர்ல ஒருத்தனை அடிமைன்னு வச்சுக்கணுங்கிற ஆசை இருந்தது, ஒன்ன அடிமைன்னு வெள்ளக்காரன் வச்சான். ஒன்னு புரிஞ்சுக்கங்க, நான் இன்னொருவருக்கு அடிமையாக இருக்க மாட்டேன் என்பது மட்டும் சுதந்திர உணர்வு அல்ல, நான் இன்னொருவரை அடிமையாக நடத்த மாட்டேன் என்பதும் சேர்ந்துதான் சுதந்திர உணர்வு. அது பூரணமாக முடியும். யார் இன்னொருவரை அடிமையாக்க நினைக்கிறார்களோ அவர்கள் இன்னொருவருக்கு அடிமையாவது என்பது தவிர்க்கப்பட முடியாதது. நீ நந்தன அடிமையா நினைச்ச, அதனால வெள்ளக்காரன் ஒன்ன அடிமையாக்கணும். நீ நந்தன அடிமையா நினைக்கலன்னா நீ அடிமையா இருப்பியா? நீங்க இன்னும் கூட உலக வீர வரலாறுகள் எல்லாம் எடுத்து பாருங்களேன். உலகத்தில் மேல் ஜாதி அல்லது மேல்தட்டு மக்கள் அதிகமாக சுதந்திர போராட்டங்களில் ஈடுபட மாட்டார்கள். உடல் உழைப்பை சார்ந்த மக்கள் தான் துணிச்சலோடும் தியாகத்தோடும் எப்போதும் போராட்டங்களில் முன்னிற்பார். இந்த நாட்டில் அவங்களையே நம்ம ஒதுக்கி வச்சோம், அவங்களையே ஓரத்தில் வச்சோம். அதனால தான் விடுதலை கிடைச்சது தாமதமா கிடைச்சது. ஏன்னா அவங்க என்ன வேதனையில் இருந்தாங்க, இது கிடைச்சாலும் ஒண்ணுதான் கிடைக்காட்டி ஒண்ணுதான், நாங்க எங்கேயும் கஷ்டம் தானே போட்டுக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு என்ன விடிவு காலம்னு கேட்பாங்க இல்லையா? அதைத்தான் பெரியார் சொன்னார், சமூக நீதி கிடைக்காம எப்படி இந்திய விடுதலையை பத்தி பேச முடியும்னு கேட்டார். யோசிக்க வேண்டிய கேள்வி. டாக்டர் அம்பேத்கர் அந்த கேள்வியை கேட்டார். நீங்க ஒரு மக்களுக்கு சமூக விடுதலை தராம எப்படி தேச விடுதலையை பற்றிய கவலையை நம்ம மேற்கொள்ள முடியும்? ஒரு நியாயமான கேள்விதானே. ஜாதி மதங்களை பாரோம், இந்த தேசத்தில் ஜென்மம் எய்தினராயின் வேதியர் ஆயினும் ஒன்று, அவர் வேறு குலத்தவர் ஆயினும் ஒன்று. ஜாதிகள் இல்லை அடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். உயர்வு தாழ்வு சொல்லாத பாவம். பாரதி எவ்வளவு வருத்தப்பட்டான். விட்டுடுங்க விட்டுடுங்க. இப்ப விஷயத்துக்கு வாங்க. ரொம்ப அழகா நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டார், ஜாதி மாறி கல்யாணம் பண்ணா இன்னைக்கு எத்தனை பேர் ஒத்துக்க தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு. இந்த தேசத்தையே சார் வேறு வகையான தகுதியால் தேச மக்கள் அங்கீகாரம் பெற முடியாதவர்கள் வெறும் ஜாதி கூட்டத்தை கூட்டி எப்படியாவது தலைமையை பெற வேண்டும் என்று கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேறு கொள்கை, கோட்பாடு, பொருளாதார கொள்கை என்றெல்லாம் எதையும் வைப்பதற்கு தயாராக இல்லாமல் மீண்டும் காட்டுமிராண்டி காலத்துக்கு மக்களை அழைத்து போவதை போல ஜாதி கூட்டங்களை வைத்து எப்படியாவது தலைமையேற்றுவிட முடியாதா என்று பல பேர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது வெட்கக்கேடு இல்லையா? நம்ம காட்டுமிராண்டியா இருந்தப்போ கூட்டம் கூட்டமா இருந்தோம். இன்னைக்கு நம்ம அதே மாதிரி ஜாதி கூட்டம் கூட்டமாவே உட்கார்ந்துகிட்டு தேசத்தை அரசியல் பண்ண முடியுமா? ஜாதிகளை கடக்க வேண்டாமா? ஜாதி மதங்களை பாரோம், உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்று என்று மேல வர வேண்டாமா? இந்த நாட்டு அடிப்படை மக்களுடைய மனோபாவத்தில் பிழை இருக்கிறது.
ஆளுகிற வர்க்கத்தில் எல்லாருக்கும் தாங்களதோ கடவுளின் அவதாரம் என்ற எண்ணம் இருக்கிறது. எவ்வளவு குள்ளச்சாமியை பத்தி பாரதி பாடுறான். ஞானினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு குள்ளச்சாமியை பத்தி பாரதி ஒரு பாட்டு பாடுறான். சார், இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 90% சாமியார் ஜாமீன்ல வெளியே இருக்கிறானே ஒழிய கும்பிடுறாப்புல எவனா இருக்கிறான்? கும்பிடுற மாதிரி சாமியார் யாரா இருக்கிறான், ஜாமீன்ல வெளியே இருக்கிறான். நான் கூட சொன்னேன், நீ கொடுப்பது விபூதி அல்ல, எங்கள் முகத்தில் கரி பூசுகிறாய். நீ கொடுத்து விபூதி கொடுக்கல, கரி பூசுகிறாய். ஜாமீன்ல கிரிமினல்ல வெளியே ஜாமீன்ல இருக்கிற காலில் போய் நான் எப்படி சார் விழ முடியும்? கவலைப்படலையே. ஒரு குள்ளச்சாமி இன்னைக்கு காணுமே, பாரதி பார்த்த குள்ளச்சாமி இன்னைக்கு காணுமே. எனவே இந்த தலைப்பை ஏற்கனவே நீங்க முடிவு பண்ணியிருப்பீங்க. இருந்தால் நான் சொல்ல வந்த செய்தி, இந்த நாட்டு மக்களுடைய மனோபாவத்தில் மாற்றம் வந்தால்தான் பாரதியை நடைமுறைப்படுத்த முடியும். ஆளும் வர்க்கத்தில் இருப்பவருடைய மனோபாவத்தில் மாற்றம் வந்தால்தான் மிகப்பெரிய மாற்றங்களை நாம் இந்த பாரதியின் கனவுகளை நனவாக்க முடியும். எனவே இப்போது நாம் சில உண்மைகளை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். போட்டோக்கள் அழகாக இருக்கும், எக்ஸ்ரேக்கள் அசிங்கமாகத்தான் இருக்கும். இப்போது இங்கே நடந்தது எக்ஸ்ரே பிடிக்கிற வேலையை ஒழிய போட்டோ பிடிக்கிற வேலை அல்ல. நாங்கள் இந்தியாவின் எக்ஸ்ரேயை பிடித்து பார்க்கிற போது இந்தியாவின் எக்ஸ்ரே நோய்க்கான பல அறிகுறிகளை காட்டுகிறது. இந்தியாவின் எக்ஸ்ரே மகிழ்ச்சி அடையும்படியாக இல்லை. இங்கு ஜாதியம், ஊழல், மிகுந்த அரக்கத்தன்மை, இரக்கமற்ற தன்மை, தலைவர்கள் தலைவீங்கி காத்திருக்கிற தன்மை. நான் மனம் திறந்து சொல்றேன், ஒரு தலைவர் வராருன்னு போனார்னா 5000 போலீஸ்காரங்களை செலவு பண்றாங்க சார். 5000 போலீஸ்காரர்கள் ஒரு தலைவரை பாதுகாத்தால் இந்த தேசத்து மக்களை எந்த போலீஸ்காரர்கள் பாதுகாக்க முடியும்? ஒரு தலைவரை காப்பாற்றுறதுக்கு 5000 போலீஸ்காரங்க நிக்க வேண்டி இருக்குன்னா அவர்கள் எப்படி மற்ற மக்களை காப்பாற்ற முடியும்? யோசிச்சு பாருங்க. இந்த உணர்வுகள் எல்லாம் மாறி இது உண்மையான ஜனநாயக நாடு என்று பாரதி கனவு கண்டதை போல எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் இந்திய நாட்டு மன்னர் அப்படிங்கிற சமத்துவம் நிலவ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிறையவே பாடுபட வேண்டி இருக்கிறது. எனவே பாரதியின் கனவு கண்ட அந்த பாரதம் இப்போது திசை மாறித்தான் போய்கொண்டிருக்கிறது. அது திட்டமிட்ட பாதையில் போவதற்குரிய முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய செய்தியாக ஆக்கி, எப்படியும் அந்த கனவு நிறைவேறும் பாரதியும் நம்முடைய மிகப்பெரிய ஆன்ம புருஷர்களும் துணை நிற்பார்கள் என்ற வாழ்த்துக்களை சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.